எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சங்கீதம் 138 வசனம் 8. நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். திருப்பாடல்கள் 138 வசனம் 8. The Lord will fulfill his purpose for me. Psalm chapter 138 verse 8. ஒரு ஏழை குடியானவனின் குடிசைக்கு அருகில் ஒரு செல்வந்தரின் மாளிகை இருந்தது. இருவரும் ஒரே ஆலயத்திற்கு செல்பவர்கள். செல்வந்தரிடமுள்ள செல்வமும் மரண பயமும் அவரது தூக்கத்தை அடியோடு விரட்டின. யாராவது அவரிடம் கரிசனையோடும் அன்போடும் பேசினாலும் என்னிடமுள்ள பணத்திற்காக தான் பேசுகிறான் என்ற இவருடைய எண்ணத்தால் நண்பர்களையும் இழந்தார். தனிமையோடு அனுதினமும் போராடிய அவர் ஒரு நாள் அருகிலுள்ள குடியானவரிடம் பேச நேர்ந்தது. எதிர்காலத்திற்காக எதையும் சேர்த்து வைக்காத போதிலும் நீ மகிழ்ச்சியாயிருக்கிறாயே, எதை குறித்தும் உனக்கு கவலை இல்லையா என்று கேட்டார். கவலைப்பட எனக்கும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனாலும் எல்லா கவலைகளையும் ஆண்டவரிடம் சொல்லிவிட்டு அவர் பார்த்து கொள்வார் என்ற விசுவாசத்தில் எனக்கு அன்றன்று கிடைக்கும் கூலி வேலையை முழுமனதாய் செய்கிறேன் என்றார். என் வீட்டில் இருக்கும் உணவை திருப்தியாய் சாப்பிடுகிறேன். இரவில் களைப்பின் மிகுதியால் நிம்மதியாய் தூங்கி விடுகிறேன் என்றான். செல்வந்தர், ஒரு மனிதனின் மகிழ்ச்சி அவனிடமுள்ள செல்வத்தால் அல்ல, அவன் கர்த்தர் மேல் வைக்கும் நம்பிக்கையிலும் அவரை சார்ந்து வாழ்வதிலும் தான் உள்ளது என்று உணர்ந்தார். எல்லாம் இருந்தும் எதுவும் இல்லாததை போல் உணருபவர்கள் இவ்வுலகில் அநேகர். அவர்களின் மத்தியில் இயேசுவை தவிர வேறெதுவும் இவ்வுலகில் இல்லாவிட்டாலும் இதுவே மெய்யான பாக்கியம் என்றெண்ணி மகிழ்ந்திருப்பவர் வெகு சிலரே. ஆனாலும் கிறிஸ்தவர்களில் அநேகர் கூட தங்களிடமுள்ள செல்வத்தையும் ஆள்பலத்தையும் அந்தஸ்து புகழ் இவற்றையே நம்பி வாழ்வதை பார்க்கிறோம். ஆகவே இவை என்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்துடனே எப்போதும் வாழ்கின்றனர். ஆதலால் சிறு சிறு தோல்விகளிலும் மனசோர்வுக்குள்ளாக தள்ளப்பட்டு நிம்மதியை இழக்கின்றனர். ஆனால் கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் சாய்ந்து போனாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். காரணம், என்ன வந்தாலும் அவர்களின் நம்பிக்கை கிறிஸ்துவே. அவரே அவர்களை இறுதி வரை கரை சேர்ப்பவர். அவர்களுடைய நாளைய தினம் அவர் கரத்தில் இருக்கிறது. அதை ஆசீர்வாதமாய் அற்புதமாய் நடத்த கர்த்தரிடம் 1000 திட்டங்கள் உண்டு. தேவ ஜனமே, உங்களது நம்பிக்கை எதன் மேல் உள்ளது? நீங்கள் உலக ஆசி உடையவராய் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் கர்த்தரையே நம்புங்கள். அவரே நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வல்லவர். ஜெபம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உமது கரத்திலிருந்து நான் இதுவரை பெற்ற ஒவ்வொரு நல்ல காரியத்திற்கும் நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் கூட உமது அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கையினால் என்னை நிரப்பும். உமது வல்லமையை தவிர வேறெந்த காரியமும் என் பிரச்சனையிலிருந்து என்னை விடுவிக்க முடியாது. அப்பா, உமது ஒத்தாசையை எனக்கு அனுப்பித்தாரும். நீர் எனக்கு வேண்டும். நான் வெட்கப்பட்டு போகாதபடி எனக்கு கிருபை செய்தருளும். என் கண்ணீரை கண்ணோக்கி பாரும். நிந்தை, அவமானம், துக்கத்தின் பிடியிலிருந்து நீர் என்னை விடுவித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.